இங்க பாருங்க எல்லாம் அடிக்க வர்றாங்க. ஏன் அடிக்கிறீங்க? வண்டி குறுக்காட்ற இந்த பேசுறது நாகரிகம் இல்ல. உனக்கு என்ன நாகரிகம்? பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்ற என்ன நாகரிகம் உனக்கு வேணும்? பிரச்சார வண்டி வந்து நான் வண்டி வந்து குறுக்காட்ற இல்லக்கா. விஸ்பருக்கு பிரச்சார வண்டி வந்து குறுக்காட்ற குமார் நாகரிகம் இருக்கு. ஏய் நீ குமார் இது நல்லா இல்ல குமார். 37% டீம் காப்பி கேட்டமா அவ்வளவு வார்த்தை என்ன பேசுறீங்க? அவரு பேசுறது நாகரிகமா? நீங்க சொல்றீங்க போய் தண்ணி குடி நான் பதில் சொல்றேன். நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் பதில் சொல்றேன். இங்க வந்து பிரச்சார வண்டி நீ விடுக்கா போக்கா. தம்பி போய் பேசினா அப்புறம் எப்படிடா வருது? சரிக்கா விடுக்கா நீ போக்கா. நீங்க பெரியவங்க மாதிரி பேசுங்க. என்னடா நடக்குற? காஞ்சனா சீக்கிரம் கூப்பிடுங்க. நீ பொம்பளை அந்த ஆளு என்னடா அவ்வளவு பேசுறாரா? தண்ணி குடிக்கா நீ தண்ணி குடுக்கா. தண்ணி கொஞ்சம் ஒண்ணுமே நான் கேட்கலன்னா எந்த மேல கேட்டேன். தவறான விஷயத்துக்கு தெரியாதீங்க, கேட்க பேசாதீங்க. வெளிய போகாதானே? வெளிய போகாத. நான் ஒண்ணுமே கேட்கல. தம்பி நீ விடுக்கான்ற நீ வெளிய போகாத. இருக்கற அதுக்கு கூட ஜிஎஸ் சரி விடுக்கா நீ ஏன் கேக்குற? வெளிய போகாத. நான் வந்து பிரச்சனையே பண்ணல. நான் சத்தியமா பிரச்சனையே பண்ணல. நான் என்ன கேட்டேன்னா ஜிஎஸ்டி பத்தி விஸ்பருக்கு ஏன் சதவீதம் வச்சிருக்கீங்க, கடுகுக்கு ஏன்னு தான் கேட்டேன். அதுக்கு பிஜேபியில உள்ளவங்களாம் என்ன அடிக்க வராங்க. நான் மறிக்கலன்னா என்ன கேக்குற நீங்க? உனக்கு ஜிஎஸ்டி வந்து கேக்குறாங்க, கேட்க சொன்னாங்களா? நான் மறிக்கலையே. நீங்க ஜிஎஸ்டி கேக்குறீங்களா? நான் டீடைலா எடுத்துறேன். நீங்க வந்து பேசுறது அநாகரிகம். பகட்ட பேத்து போட வேண்டிய வண்டி எப்படி நீங்க பேசலாம்? பாருங்க என்ன அடிக்கிறாங்க பிஜேபி காரங்க. இங்க ஆத்துப்பாளையம் பகுதியில இங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி கேட்டேன்னு சொல்லி என்னை கை வைக்கிறாங்க. இங்க பாருங்க நீங்க பாருங்க இது வந்து அண்ணா நான் மறிச்சனா இங்க பாருங்க ஆத்துப்பாளையம் பகுதியில வீடியோ எடுக்க கூடாது, அது தவறு. நீங்க எடுத்தீங்க. யார் எடுத்தாங்க? அடிச்சேன்னு வச்சுக்கோ. திருப்பூரில் தன்னந்தனியாக இருந்த பெண்ணிடம் பாஜகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது